டிட்வா புயலின் காரணமாக கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் அமைந்திருக்கக்கூடிய பில்லர் ராக், குணா குகை, பைன் ஃபாரஸ்ட், மோயர் பாயிண்ட் மற்றும் தேரிஜம் ஏரி இந்த பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி சுற்றுலா பயணிகள் அந்த பகுதிகளுக்கு செல்ல அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பை வனத்துறை வெளியிட்டிருக்கிறது. டிட்வா புயலின் எதிரொலியால் இதுபோன்ற ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் குறிஞ்சிவேல். வணக்கம். பொதுவாகவே இந்த வார இறுதி நாட்களில் மக்கள் அங்கே அதிக அளவில் கூடுவாங்க. ஆனால் இந்த முறை அங்கே கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது? பெரும்பாலான சுற்றுலா தலங்களில் அங்கே அனுமதி மறுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்க வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள்? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக கௌதமி, அதாவது கொடைக்கானலை பொறுத்தளவுக்கு வார விடுமுறையான வார இறுதி நாளான சனி ஞாயிறு கிழமைகளில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுவது வழக்கமான ஒன்றாகும். இந்த நிலையில் டிட்வா புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் தற்போது கொடைக்கானலில் அதிகாலை முதலே தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது. மேலும் காற்றுடன் கூடிய லேசான சாரல் மழை ஒரு சில பகுதியில் பெய்து வருவதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று வார இறுதி நாள் என்பதால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த புயலின் காரணமாக கனமழையின் காரணமாகவும் கொடைக்கானல் வனத்துறை சார்பாக இங்க இருக்கக்கூடிய முக்கிய சுற்றுலா தலங்களான மோயர் பாயிண்ட், குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பேரிஜம் ஆகிய பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் நலன் கருதி அந்த பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் இந்த ஒரு நாள் மட்டும் செல்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கொடைக்கானல் பொறுத்தளவுக்கு இந்த வார விடுமுறையான இன்று சுற்றுலா பயணிகள் இந்த அறிவிப்பு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது. இருந்தாலும் வனத்துறையினர் சுற்றுலா பயணி நலன் கருதி இந்த ஒரு நாள் மட்டும் பயணிகளுக்கு தடை அனுமதிக்கப்பட்டு மறுப்பு தெரிவித்துள்ளது.